Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் யூனிட் 3ல பார்த்தோன்னா டெரிவேஷன்ஸ் அண்டு பார்ட்ஸ் ட்ரீ தான் பார்க்க போகிறோம். டெரைவ் பண்ணுறதுனா அந்த டெரிவேஷன்னா என்ன, ஒன்றுலேருந்து இன்னொன்று கொண்டு வர்றது. ஓகேவா? ஸோ நம்ம ஒரு கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த டெரிவேஷன் ஆர் பார்ட்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒரு கிராமர் இருக்குது அப்படின்னா ஒரு கிராமர் அப்படின்றோம், ப்ரொடக்ஷன் ரூல்ன்றோம். அந்த கிராமரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறோம்னா ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், அதை தான் நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்னா என்ன, ஒரு ஃபார்மேட் நார்மலாக கிராமராக இருக்கிறத நான் டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டில் மாற்றுறதுக்கு பேர் தான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ட்ரீ அப்படின்றது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லெஃப்ட் மோஸ்ட் அண்ட் ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ஃப்ரம் த கிவன் கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர். கொடுத்துருக்க சிஎஃப்ஜியில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்கல், அதாவது பிக்சர் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ரெண்டு வகையாக மாற்றலாம். ஒன்று எல்எம்டி லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், இன்னொன்று ஆர்எம்டி ஓகேவா ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் ரூலை வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை ட்ராப் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸ்ட்ரிங்கை ட்ராப் பண்ணிருச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிஎஃப்ஜி வந்து கரெக்டாக டிரைவ் ஆகி எனக்கு டயக்ராமேட்டிக்கல் ஃபார்மேட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த பார்ட்ஸ் ட்ரீயை நம்ம இன்னொரு நேமில் என்ன சொல்லுவோம்னா டெரிவேஷன் ட்ரீ, பார்சிங் ட்ரீ ஆர் சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வேற நேம்லையும் சொல்லுவோம். இது எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரூட் நோட். முதல்ல ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ரூட் நோடை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஸ்டார்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். எண்ட் வித் லீஃப் நோடு, நம்மளுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே நம்ம படிச்சிருப்போம். ரூட்டு எண்ட் அப்படின்னா என்ன, ரூட் மீன் ஸ்டார்டிங் நோடு, ஒரு நோட் ஸ்டார்ட் ஆகிறது, அடுத்து இருக்கிறது பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து இருக்கிறது சைல்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ ஒரு நோடுக்கு எந்த ஒரு பிரான்ச்சஸும் இல்லாமல் லாஸ்ட்ல இருக்கோ அதுக்கு பேர் தான் லீஃப் நோட். ஸோ லீஃப் நோடு வந்து டெர்மினல்ஸாக தான் இருக்கும். அது வரையும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகிற வரையும் ஒரு ட்ரீயை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில இருக்க எல்லாமே வந்து இன்டர்மீடியட் நோடு எல்லாமே எப்படி இருக்கும்னா நான் டெர்மினல்ஸாக தான் இருக்கும். தட் மீன்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஃபைனலாக இருக்க லீஃப் நோடு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மினல்ஸாக இருக்கும். ஓகேவா? தென் த டெரிவேஷன் ஆஃப் த ட்ரீ கேன் பி அப்டைன்ட் பை ரீடிங் த லெஃப்ட் நோட் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட். ஸோ லெஃப்ட் சைடு எல்எம்டி அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் வரும். நம்ம லீஃப் நோட் பார்க்குறப்ப எப்படி லீஃப் நோட பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி L2MR தான் பார்க்கணும். ஓகே? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு ரீட் பண்ணுறப்ப எனக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அப்படியே வந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெரிவேஷன் ஆர் பார்ட்ஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கன்சிடர் த ரூல். ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க, சிஎஃப்ஜி கிராமர், கான்டாக்ட் ஃப்ரீ கிராமர். A இன்டென்ஸ் டு 0A1 பார் ஏக்கு பதிலாக இது எடுத்துக்கலாம், இல்லை ஏக்கு பதிலாக இது எடுத்துக்கலாம். ஓகேவா? எப்சலான் எடுத்துக்கலாம். ஓகே, எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். இப்போ டிரைவ் த ஸ்ட்ரிங் 0011 ஃப்ரம் த கிவன் செட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் யூசிங் பார்ட்ஸ் ட்ரீ. பார்ட்ஸ் ட்ரீ யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரூல்ஸ் வச்சு பார்ட்ஸ் ட்ரீயாக கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ 0011 வந்துருச்சு. முதல்ல எங்கேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு ரூல்ஸில் சொன்னேன், ஸ்டார்ட் சிம்பிள்லேருந்து ஆரம்பிக்கணும், லீஃப் நோடு வரையும் போகணும். ஸ்டார்ட் சிம்பிள் ஏ, ஸோ நான் ஏலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏக்கு நான் ஒரு கிராமர் எடுத்துக்கிறேன் 0A1ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ என்னோட ஸ்ட்ரிங்கில் இருக்க 0 எனக்கு கிடைச்சிருக்கு, லாஸ்டில் இருக்க 1 எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏவை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணால் இந்த இடையில இருக்க 0 and 1 கிடைக்கும். திரும்ப ஏக்கு பதிலாக 0A1 போடலாம். ஸோ ஏக்கு பதிலாக 0A1ன்னு போட்டுட்டேன். இப்போ எனக்கு செகண்ட் 0வும் கிடைச்சிருச்சு, இந்த தேர்ட் ஒன்னுமே கிடைச்சிருச்சு. அப்போ 0011 வந்துடும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நான் ரீட் பண்ணேன் அப்படின்னா அப்போ நான் ஏக்கு பதிலாக என்ன போடணும், எப்சலான் போடணும். ஏக்கு பதிலாக நான் எப்சலான் போட்டேன்னா தான் என்ன ஆகும், எனக்கு இது வந்து 0 ஆகி எம்டி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால ஏக்கு பதிலாக எப்சலான் போட்டு நான் ட்ரா பண்ணிட்டேன். இப்படி தான் ஒரு பார்ட்ஸ் ட்ரீ வந்து ஸ்டார்ட் நோட்லேருந்து ரூட் நோட்லேருந்து எண்ட் வரையும் ட்ரா பண்ணணும். லீஃபுக்கு இடையில இன்டர்மீடியேட் நோட இப்படி தான் கன்சிடர் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஸ்ட்ரிங் பெருசாக கொடுத்துருக்காங்க, அதுக்கு SCLன்னு அது கிராமருமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு LMD RMD. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் பார்ட்ஸ் ட்ரீனா என்னன்னு பார்த்தீங்க, இதில் ரெண்டு டைப் இருக்கு, LMD ஒன்று RMD. லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் ரெண்டு தடவை பண்ணலாம். தட் மீன்ஸ் லெஃப்ட் சைட்லேருந்து போச்சு அப்படின்னா அது LMD. ஓகேவா? அதுவே கொடுத்துருக்க இன்புட்
ஸ்ட்ரிங்கை பின்னாடி இருந்து முன்னாடி ரைட் டு லெஃப்டாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா அது ஆர்எம்டின்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்குக்கு இந்த இதுக்கு வந்து எல்எம்டி ஆர்எம்டி தனித்தனியாக போடலாம் வாங்க. ஸோ இப்போ இன்புட் ஸ்ட்ரிங் இருக்குமா, தென் அதுக்கான இது கிராமருமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்எம்டி ட்ரா பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, நான் போட நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், எல்எம்டி ட்ரா பண்ண போகிறேன். எல்எம்டி ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை இங்கே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங்கு, கிராமர் இதெல்லாம் தான். ஓகேவா, முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு ப்ராக்கெட் வேணும். நான் முதல்ல எந்த கான்செப்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ரூல் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ எஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் நோடு எடுக்கணும். ஸ்டார்ட் நோடு எஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, முதல்ல டிரைவ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்ட் நோட் நான் எஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு பதிலாக இந்த எல் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்கே எடுக்கிறதெல்லாம் இங்கே சைடில் எழுதிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம்ல. ஸோ நம்ம எல்லுக்கு பதிலாக என்ன எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எல்லுக்கு பதிலாக எல்கமா எஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ எல்லுக்கு பதிலாக எல்கமா எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எல்லுக்கு பதிலாக எல்கமா எஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் இதை எடுத்துட்டேன். இப்போ திரும்ப நமக்கு அடுத்த வேல்யூ வரும்ல, ஸோ நம்ம நெக்ஸ்ட் எடுக்கணும்ல. இப்போ இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன எடுக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது என்ன பண்ணணும்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன், நல்லா பாருங்கள். நம்ம லெஃப்ட்லேருந்து இது எல்எம்டி தான் போட்டுட்ருக்கோம். எல்எம்டி எப்படி வரணும்னு சொல்லியிருக்கோம், லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஸோ லெஃப்ட்டுனா என்ன நமக்கு கிடைக்கும், எல்லு தான் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலான்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எல்கமா எஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எல்லுக்கு பதிலாக திரும்ப நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்கமா எஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எல்கமா எஸ். ஓகேவா, தென் கம்மா இன்னொரு எஸ் இருக்கும். ஏன்னா நான் எல்லுக்கு பதிலாக தான் எல்கமா எஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அடுத்து லெஃப்ட்னா என்னது, எனக்கு எல்லு தான். ஸோ எல்லுக்கு பதிலாக நான் என்னென்னு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம், எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட முடியும். ஓகேவா, ஸோ நான் எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், எஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ எல்லுக்கு பதிலாக நான் எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எஸ்கமா எஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேவா, இது முடிஞ்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் எனக்கு எஸ் இருக்குது. ஸோ நான் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், என் கிராமர்லேருந்து ஏன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சோ நான் ஏ போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன வரும், ஏ கமா எஸ் கமா எஸ்ன்னு வரும். ஓகேவா, இந்த ஸ்டெப் வரையும் உங்களுக்கு புரியுதா. இப்போ பாருங்க, இந்த இது கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்ல பிராக்கெட் கிடைச்சிருச்சு, ஏ கிடைச்சிருச்சு, கமா கிடைச்சிருச்சு. அடுத்து திரும்ப பிராக்கெட் வரணும். அப்ப நான் பிராக்கெட் வரணும்னா என்ன பண்ணணும், எஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்ப எஸ்ஸுக்கு பதிலாக இந்த பிராக்கெட் குள்ள இருக்க எல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சோ எஸ்ஸுக்கு பதிலாக பிராக்கெட் குள்ள இருக்க எல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ எஸ் இன்டென்ஸ் டு ஏ கமா எல் கமா எஸ் எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா, இப்போ திரும்ப என்ன பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து நான் பார்க்குறப்ப இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கேபிட்டல்ல எனக்கு இதுதான் இருக்கு. ஓகேவா, நான் டெர்மினல்ல. ஸோ நான் என்ன பண்ண போறேன், எல்லுக்கு பதிலாக எல் கமா எஸ்ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏன்னா ஏ கமா ஏன்னு வருது இல்லை. அப்போ நான் எல் கமா எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஸ் இன்டென்ஸ் டு ஏ கமா எல் கமா எஸ்ன்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ எது எனக்கு லெஃப்ட்ல இருக்கு, எல் இருக்கு. அப்போ நான் எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும், எஸ் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்பதான் எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட முடியும். அப்போ எல்லுக்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஸ் இன்டென்ஸ் டு ஏ கமா எஸ் கமா எஸ் கமா எஸ். ஓகேவா, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்ஸுக்கு ஒரு ஏ, இந்த எஸ்ஸுக்கு ஒரு ஏ, இந்த எஸ்ஸுக்கு ஒரு ஏ, நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு 3 ஸ்டெப் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மொதல் இந்த எஸ்க்கு அடுத்து இந்த எஸ்க்கு அடுத்து இந்த எஸ்க்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியாக ஏ கமா பிராக்கெட்குள்ள ஏ கமா கமா ஏ பிராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் நம்ம கொடுத்துருக்க இன்புட் ஸ்ட்ரிங்கு. இந்த இன்புட் ஸ்ட்ரிங்கை நான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இப்படி தான் எல்எம்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதுக்கு பார்ஸ் ட்ரீ போடணும்னா நீங்கள் எப்படி போடுவீங்க, ஜஸ்ட் சிம்பிள் இங்கே என்ன ஸ்டெப் போட்டிருக்கீங்களோ அதை தான் போட போகிறீங்க. ஓகேவா, முதல்ல எஸ் போட்டிருக்கோம், எஸ்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், இந்த இது ஓகேவா. ஸோ ப்ராக்கெட்டு எல்லு இன்னொரு ப்ராக்கெட் சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ அந்த எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், எல்லு கம்மா எஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணோம், எல்லுக்கு பதிலாக திரும்ப என்ன பண்ணோம், எல்
கம்மா எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? இந்த எல்லுக்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணோம்? இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்ப பிராக்கெட்டில் இது போட்டோம். ஓகேவா? ஸோ பிராக்கெட்டு எல்லு பிராக்கெட் போட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் லென்த்தாக போட்டுக்கிட்டே போகணும். ஓகே, லென்த் பிராக்கெட்டு எல்லு பிராக்கெட் போட்டோம். அடுத்து இந்த எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணோம்? எல் கம்மா எஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம். திரும்ப என்ன பண்ணோம்? இந்த எல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்? எல்லுக்கு பதிலாக கொண்டு வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? இங்கே பாருங்கள், எல்லுக்கு பதிலாக திரும்ப எல் கம்மா எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க. எல் கம்மா எஸ்ஸில் எல்லுக்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஸுக்கு இந்த எஸ்ஸுக்கு இந்த எஸ்ஸுக்கு இது எல்லாத்துக்குமே ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க. ஃபைனலாக நமக்கு என்ன இன்புட் ஸ்ட்ரிங் கிடச்சிச்சோ அதை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் ஆகி முதல்ல ஏ, அடுத்து கம்மா, ஓகேவா, அடுத்து ஒரு ப்ராக்கெட்டு, அடுத்து ஒரு ஏ, அடுத்து ஒரு கம்மா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ, இந்த கம்மா, இந்த ஏ, நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டு, அடுத்து இந்த கம்மா, அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த ஏக்கும் லாஸ்ட்டு கம்மாக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இதே மாதிரி கொண்டு வந்து ட்ரா பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? ஃபைனலாக எனக்கு இன்புட் ஸ்ட்ரிங் கிடஞ்சிருச்சுன்னு போடுவேன். இது வந்து நீங்கள் நீட்டாக பெருசாக ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எல்எம்டி ப்ரொசீஜருக்கு. ஓகே, எல்எம்டி மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? ஆர்எம்டி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆர்எம்டிக்கும் சேம் என்னதான், அதே இன்புட் தான் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இன்புட் ஸ்ட்ரிங்கு இதே தான் இருக்க போகுது. ஓகேவா? என்ன பண்ணணும்? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணணும்னா முதல்ல நான் எஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ நான் எஸ் வச்சுட்டேன். எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன எடுக்கலாம்? இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க இதை எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த சைடு இருந்து வரணும். அப்போ எல்லு தான் எனக்கு திரும்ப வரும். ஸோ நான் எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எல் கம்மா எஸ்ன்னு எடுக்கலாம். கரெக்டாக? இப்போ நான் எஸ்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? எஸ்ஸுக்கு பதிலாக யோசிச்சு பாருங்களேன். நான் என்ன பண்ண முடியும்? எஸ்ஸுக்கு பதிலாக ஏ எடுக்க முடியும். இல்லை எஸ்ஸுக்கு பதிலாக இதே ப்ராக்கெட்டை நான் திரும்பவும் எடுக்க முடியும். பட் ஏ எடுத்தேன்னா தான் முதல்ல எனக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா எல்லுக்கு பதிலாக எஸ்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டுடுறேன். ஓகேவா? இப்போது இந்த எல்லுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலான்னா நான் எல் கம்மா எஸ்ன்னு எடுக்க முடியும். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன்? எஸ் இன்டர்ன்ஸ் டு எல் கம்மா எஸ் ஆஃப் ஏ எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த எஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? எல்லு கம்மா ப்ராக்கெட்குள்ளே இருக்க எல் ஏ எடுத்துக்கிட்டேன். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணுறப்ப இந்த எல்லு தான் இருக்குது. ஸோ எல்லுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? எல் கம்மா எஸ்ன்னு தான் எடுப்போம். அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஏ போடலாம். ஸோ எல்லுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன்? எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட்டுடுறேன். திரும்ப இந்த எல்லுக்கு பதிலாக எஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏவாக மாற்றணும். ஸோ நான் எல்லுக்கு பதிலாக முதல்ல எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த எஸ்ஸை வந்து ஏவாக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபைனலாக இந்த எல் மட்டும்தான். இந்த எல்லையுமே நான் என்னவா மாற்றணும்? முதல்ல எஸ்ஸாக மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண முடியும்? ஏவாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இங்கே நான் போட்டிருந்தாலும் உங்களுக்கு புரியாது. இங்கே பாருங்கள், முதல்ல எல்லை எஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா தான் எஸ்ஸுக்கு பதிலாக ஏ போட முடியும். அதுதான் நம்ம கொடுத்துருக்க சிஎஃப்ஜி கிராமர். ஓகேவா? அதனால தான் நான் கன்வர்ஷன் பண்ணி போடுறேன். ஏன்னா இங்கே நீங்கள் போடுறப்பே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும் என்னென்ன கிராமர் எது எதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் பார்ட்ஸ்ட்ரி ஆர்எம்டிக்கு போடுறப்ப இங்கே இருக்க ஸ்டெப் வைஸ் போட்டுக்கிட்டே வாங்க. முதல்ல எஸ் வந்து போட்டோம். எஸ்ஸில் இங்கே இது போட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம்? எஸ்ஸுக்கு ப்ராக்கெட் போட்டுட்டோம். ஓகேவா? அடுத்து எஸ்ஸுக்கு எல்லுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதே மாதிரி போட்டுட்டு நான் லாஸ்ட்டாக என்ன இன்புட் ஸ்ட்ரிங்கோ ட்ரா பண்ணிங்கன்னா ஆர்எம்டிக்கான பாஸ் டயக்ராம் முடிஞ்சிடும். ஓகேவா? பாஸ் ட்ரீ போட்டுடலாம். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா டெரிவேஷனில் எல்எம்டியும் ஆர்எம்டியும் செப்பரேட்டாக தனித்தனியாக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஈஸியாக நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு தடவை புரிஞ்சிடும். ஓகே, ஒவ்வொரு கிராமர் கொடுத்துருக்க கிராமரையும் நீங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் எல்எம்டி, ரைட்லேருந்து லெஃப்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது ஆர்எம்டி. ஓகேவா? சிம்பிள் கொஷின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.